என்னன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இந்த பழமொழி வச்சு தான் ஒரு கதை பார்க்க போறோம். வாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம். அழகே அழகே எதுவும் அழகே. ஒரு கிராமத்துல மேனகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. மருத்துவர்லாம் பார்த்துட்டாங்க, ஆனால் எந்த பலனுமே இல்லை. இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிறாங்க, மேனகா நீ வேணா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஆற்றுல இருக்கிற அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வா, அங்கே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீ போயிட்டு வா, அம்மன் உனக்கு நல்லதே செய்யுமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இங்கே போனாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஆத்தம்மனை தரிசிக்க போகிற வழியில் இன்னொரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் போகலே மேனகாட்ட அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் பேசிட்டு போகும்போது அந்த அம்மா கையில் ஒரு குழந்தை இருந்ததுல்ல, அந்த குழந்தை வந்து மலம் கழிச்சிருச்சு. புடவை ஃபுல்லாக ஆனதுனால அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேனகா கிட்டே சொல்கிறாங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் பிடிங்களேன், நான் போய் ஆற்றுல புடவையை அலசிட்டு வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை தொடை ஃபுல்லாக கக்காவாக இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அருவருப்பாக இருக்குது. மேனகாக்கு ஐயோ இப்படி ஒரு மாதிரி குழந்தை மோஷன் போயிருக்கு, மலம் கழிச்சிருக்கு, என்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்களே, காலெல்லாம் இருக்குது குழந்தை காலெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி அப்படி சொல்லிட்டு குழந்தைய வாங்கி ஆற்று கரையில் படுக்க போட்டுட்டு அந்த அம்மா போய் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து குழந்தைக்கு காலெல்லாம் சுத்தம் பண்ணி சாமியை தரிசிக்க போகிறாங்க. சாமியை தரிசிட்டு அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. மேனகா 6 நாள் அங்கே இருந்து சாமியை விரதம் இருந்து தரிசனம் பண்ணுறாங்க. 7ஆவது நாள் நைட்டு அம்மன் வந்து மேனகா கண்ணுக்கு தரிசனம் ஆகுறாங்க. என்ன மகளே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மேனகா சொல்கிறேன், அம்மா தாயே எனக்கு ஒரு குழந்தை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து மலடின்னு என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு குழந்தை வர மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டுதாங்க. சாமி சொல்கிறாங்க, நீ என் சன்னதிக்கு வர முன்னாடியே நான் உன்னைய சோதிக்கும் போது நீ ஒரு குழந்தைக்கு மலம் கழிச்சிருக்கிற அந்த குழந்தைய நீ அருவருப்பாக நினைக்கிற, அதனால் இப்போ நான் உனக்கு அந்த குழந்தை பாக்கியம் கொடுத்தா அது உனக்கும் நல்லதில்லை, அந்த குழந்தைக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணுறாங்க, மறையிறாங்க. அப்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அழுதுகிட்டே மறுபடியும் கிராமத்துக்கே வந்துட்டாங்க. இந்த பழமொழியில் என்னென்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, குழந்தை கக்கா இருந்துட்டுனா தொடைய அறுத்தா போட முடியும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இந்த கதைக்கான பழமொழி. பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைய நம்ம அருவருப்பாக நினச்சா அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான எடுத்துக்காட்டு